ஸோ ஆந்தம் ரொம்பவே நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நமக்காக வந்து இந்த இசை வெளியீட்டு விழாக்கு சில பல கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம வரவேற்கும் நேரம் இது. முதலாவதாக பிரீத்தி அமித் குமார் அவர்கள், வன்ஷிகா மக்கர் பிலிம்ஸ் மூவி ப்ரொடியூசர். அடுத்ததாக கலைமாமணி இசையமைப்பாளர் தீனா அவர்கள், ஸ்டேட் பிரசிடென்ட் ஓவர்சீஸ் அண்ட் அதர் ஸ்டேட் தமிழ் டெவலப்மெண்ட் செல் TNBJP, வைஸ் பிரசிடென்ட் FEFC. அடுத்ததாக இப்படத்தின் நாயகன் டாக்டர் அமித் குமார் அவர்கள், ராயபுரம் மண்டல் வைஸ் பிரசிடென்ட் TNBJP. அடுத்ததாக இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ், அதுல வந்து முக்கியமான ஒருத்தர் பிளேபேக் சிங்கர். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இவரோட வாய்ஸ் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உன்னிகிருஷ்ணன் அவர்கள். அடுத்ததா வன்ஷிகா மக்கர், பிளேபேக் சிங்கர் அண்ட் ஆக்ட்ரஸ். ஸ்ரீகாந்தன், மியூசிக் டைரக்டர். படத்தின் ஒளிப்பதிவாளர் பாலமுருகன் அவர்கள். சீஃப் அசோசியேட் டைரக்டர் ஜனகன். அடுத்ததா இந்த படத்தோட ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் எல்லாரையும் மேடைக்கு அழைக்கிறோம். தனலட்சுமி, ஸ்ரீஷா, இந்து, தாட்சாயினி, ஹிஜாஜ், சுபஸ்ரீ, சிவமுருகன், பத்மாவதி அண்ட் டைரக்டர் கிஜு அவர்கள். So once again for the cast and crew guys. Thank you so much. Thank you. So Preeti Amit Kumar avargal, please stay back and I request you to give the welcome address. என்ன பண்ணு இப்போ வீடியோ மேம் கிளாட் ஓகே சார். The audio release. ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு. அண்ட் ஹிந்தியில பாத்தீங்கன்னா டாய்லெட் எக் பிரேம் கதா அப்படின்னு ஒரு மூவியும் வந்திருக்கு. அண்ட் ரெண்டுமே நல்ல ஹிட் தான். ஸோ இந்த மூவியும் வந்து ஹிட் கொடுக்கணும், நல்ல வரவேற்பு பெறணும்னு ஒரு பலத்த கரகோஷங்கள் கொடுத்துடலாமா? இப்பொழுது அனைவரையும் நான் வரவேற்க போகிறேன் பிரீத்தி அமித் குமார் அவர்களை, மூவி ப்ரொடியூசர் வன்ஷிகா மக்கர் ஃபிலிம்ஸ், டு வெல்கம் தி கேதரிங். Namaste everyone. Audible, no? Okay, a very warm welcome to everyone here. I'm very thankful to our Guruji who has given this opportunity to me to produce this film, Toilet. I'm very... So, how you like the audio launch? Nice, huh?
Thank you so much. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டீங்க. அடுத்ததாக நான் அழைக்கவிருக்கும் கெஸ்ட் கலைமாமணி இசையமைப்பாளர் தீனா அவர்கள், ஸ்டேட் பிரசிடென்ட் ஓவர்சீஸ் அண்ட் அதர் ஸ்டேட் தமிழ் டெவலப்மெண்ட் செல் TNBJP, வைஸ் பிரசிடென்ட் FEFC. இவருக்கு பொன்னாடை வழங்குமாறு டாக்டர் அமித் குமாரை அழைக்கிறேன். கழிப்பறை மூவி ஆக்டர், ராயபுரம் மண்டல், வைஸ் பிரசிடென்ட் TNBJP. தேங்க்யூ ஸோ மச் சார். தீனா சார், உங்களிடம் இருந்து ஓரிரு வார்த்தைகள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிறப்பான ஒரு படத்தை தயாரிக்க முன்வந்திருக்கும் தயாரிப்பாளர்கள் குமார் அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவர்களுடைய பிள்ளை குழந்தையை, பெண் குழந்தையை அருமையாக பாட வைத்து இந்த தமிழ் திரை உலகிற்கு ஒரு அருமையான பாடகையை அறிமுகப்படுத்தியுள்ளார். இதற்கு முக்கிய காரணம், இந்த நம்ம கேட்ட 4 பாடலுமே ஒரு தம்பி ரொம்ப பிரமாதமா இசையமைச்சிருந்தாரு. ஸ்ரீகாந்த் அவர்கள் சிறப்பா இசையமைச்சிருந்தாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுல என்ன ஒரு ஹைலைட்னா, அந்த கடைசியில ஒரு பர்ஃபார்ம் பண்ணி பாடினாங்க ஒரு சாங். அது ரொம்ப சிறப்பாகவும், அவருடைய வாய்ஸும் அந்த பாப்பாவுடைய வாய்ஸும் அவ்வளோ ஒரு கொலாபரேஷன் இணைந்த ஒரு வாய்ஸ் மாதிரி கிடைச்சு, நமக்கு ஒரு சிறப்பான தமிழகத்துக்கு தமிழ் எழுத்து புரியுற மாதிரி ஒரு சிறப்பான பாடலை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கழிப்பறை இது என்னன்னா, எந்த மனுஷனுக்கும் ஆணவம் வரக்கூடாது, எவனுக்கும் வரக்கூடாது. நான் சுத்தமானவன், நான் உயர்ந்தவன் சொல்ல முடியாது. அதனால்தான் கடவுள் தன்னுடைய கழிப்பறை லெட்டின் பேகை அந்த மனுஷனோட சேர்த்து தச்சிருக்காங்க. நம்ம சுமந்துட்டு தான் இருக்கோம். யாராவது சுமக்கலன்னு சொல்ல முடியுமா கழிப்பறைய? ஆனா என்ன நீங்க பண்றீங்க? காலையில சுத்தம் பண்றீங்க. அதுதான் உங்களுடைய பிராக்டிஸ். கழிப்பறையை நம் மனசுல இருக்கிற அழுக்கான குப்பைகளையும் சேர்த்து சுத்தப்படுத்தணும். கழிப்பறையை மட்டும் சுத்தப்படுத்தக்கூடாது. நம் மனசுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் சிறப்பாக உங்களுடைய வாழ்வை நீங்க ஆரம்பித்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். இதுக்கு நம்ம இந்த சென்னை சிட்டி வரைக்கும் பரவாயில்ல, எல்லாமே இந்த லிவிங் ரூம் இருக்கு. 2 பெட்ரூம், 2 BHK, 3 BHK. இப்பெல்லாம் ஒரு காலத்துல நம்ம கழிப்பறை வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டோம். ஏன்னா சாப்பாடு அறை பக்கத்துல கழிப்பறை இருக்கக்கூடாது. கழிப்பறைன்றது ஒரு தனி, ஒரு 50 வருஷம் முன்னாடிலாம் எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கழிப்பறை தனியா இருக்கும். வீட்டுக்குள்ள இன்வால்வ் பண்ணவே மாட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு அவசர காலம், இன்னைக்கு இருக்கிற அந்த கன்ஜெக்ஷன், இன்னைக்கு இருக்கிற அந்த பொருளாதாரம் ரொம்ப சிறப்பானது. நம்ம அதுக்காக ஒரு கிராமத்தை போய் இருக்க முடியாது, நம்ம சிட்டியில இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக கழிப்பறைய நம்மளோட கொண்டு நம்ம இணைச்சிட்டோம். ஆனா நம்ம இணைச்சிட்டோம், நம்ம கிட்ட பணம் இருக்கு. எத்தனை கிராமத்துல எத்தனை மக்கள் கழிப்பறை இல்லாம இன்னும் வெட்ட வெளியில போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் அந்த கழிப்பறை, எல்லா மக்களும் கழிப்பறை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு பெரிய ஸ்கீமை கொண்டு வந்தார் பார். அதுதான் நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கணும். நம்ம மட்டும் சந்தோஷமாகவும், நம்ம மட்டும் சிறப்பாகவும், நம்ம மட்டும் நல்லா வாழக்கூடாது. ஏழை பாழைங்க, கஷ்டப்படுறவங்க, கிராமத்துல இருக்கிறவங்க, அவங்களுக்கும் அந்த லக்ஸரி, அந்த தன் வீட்டு பக்கத்துல கழிப்பறை இருக்கணும் என்றத. இன்னும் ஒரு காலத்துல சொம்ப தூக்கிட்டு போகணும். அங்க விடிகால போனா பாம்பு கடிச்சிடும். எத்தனை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பாம்பு கடிச்சு இறந்துருக்காங்க. போற வழியில, வயக்காட்டு வழியில எத்தனையோ அசம்பாவிதம் நடந்திருக்கு. இதெல்லாம் தடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய மனம், இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்கள் தைரியமாக வந்திருக்கு. இதுக்கு நம்ம எல்லாரும்
நம்ம எல்லாம் நம்ம கிட்ட அந்த ஒரு செல்வாக்கு வந்தா கூட நமக்கு பின் இருக்கிறவங்களுக்கு, நம்ம ஏழைபாளைகளுக்கு கருணை உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் சேர்ந்து உதவி செய்து இன்னைக்கு குறிப்பா கழிப்பறை இல்லாத வீடுகளே இல்லை என்பது நாம் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு நம்ம இந்தியா ஆளுகின்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த கழிப்பறை என்பது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடியான ஒரு வேர்டு. அது எப்படி சொல்றேன்னா, தமிழ்ல சுத்தமான ஒரு வார்த்தை. கழிப்பறை என்பது எல்லா அறை, ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அது கழிப்பறை என்று ஒரு சுத்தமான வேர்டை, அந்த வேர்டை சூஸ் பண்ணி, ஏன்னா ஹிந்தியில டாய்லெட் நான் படம் பார்த்துருக்கேன், எக்ஸலண்ட் மூவி. அப்படி ஒரு மூவி நான் பார்த்து 3 வாட்டி 4 வாட்டி அதை திருப்பி பார்த்துருக்கேன். அப்படி ஒரு மூவி. அதே மாதிரி இன்னொரு மூவி எதுவும் சொன்னீங்க, கக்கூஸ் இருந்தது, அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஆடியோ லான்ச்சுக்கு நான் போயிருந்தேன் போல இருக்கு. இந்த கழிப்பறை ஒரு சிறப்பான படமாக அமைந்து இது எல்லா மக்களுக்கும் சிறப்பாக கொண்டு போய் சேர்த்து இதுக்கு பெரும் உதவியாக இருந்த தயாரிப்பாளர் அமித் குமார், அவர்களுடைய துணைவியார், அவருடைய மகள், இவங்க 3 பேரும் இணைந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் டைரக்டர், அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அப்புறம் என்னுடைய நெருங்கிய நண்பர், அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, இது எல்லாத்த விட நான் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய நண்பரை இன்னைக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமித் செய்து வைத்தார். என்னுடைய உயிர் நண்பர் உன்னியோட நான் ஒரு 10-15 பாடல் நான் என்னுடைய மியூசிக்ல வந்திருக்கு. அதுல ஒரு ஆல்பம் ஒன்று சாங் இருக்கு, ஐயப்பன் ஆல்பம் சாங், ஆனந்த் ஐயன்னு அன்னதான பிரபுன்ற ஒரு ஐயப்பன் பாடல் இருக்கு. நான் 10 பாடல் பண்ணியிருக்கேன், இசையமைச்சிருக்கேன். அதுக்கு மிக சிறப்பா பாடி இன்னைய வரைக்கும் எனக்கு ஐயப்பன் கோயிலுக்கு நான் எப்போ போனாலும், சார் நீங்க அந்த பாட்டு பண்ணீங்களா சார், மன்மராசா எப்படி என்ன கேட்கறாங்களோ அந்த மாதிரி டிவோஷனல்ல இவர் பாடி கொடுத்த பாடல் இன்னும் என்னை கேட்கக்கூடிய அளவுக்கு வச்சிருக்கு. அப்படி ஒரு என்னுடைய நெருங்கிய நண்பர் இங்க சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தவைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த விழாவுக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பா பத்திரிகையாளருக்கு நான் சொல்றேன், எப்பவுமே இந்த மாதிரி வளர்ந்து வரும் தயாரிப்பாளர்களை உங்க கையில தான் இருக்கு. இவங்க குழந்தைங்க, நீங்க பெரியவங்க, குழந்தைங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். நீங்க எந்த அளவுக்கு வேணாலும் இதை ஹைலைட் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. சோ அடுத்ததா ஓரிரு வார்த்தை கூறுமாறு நான் அழைக்கவிருக்கும் பாடகர் உன்னிகிருஷ்ணன் அவர்கள். சார். Sir, a few words. எல்லாருக்கும் வணக்கம். நான் திருப்பி அதே தான் தினா சார்கிட்ட சொல்லணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்களை சந்திச்சது. இன்னைக்கு ஒரு முக்கியமான தருணம். ஸ்பெஷலி நம்ம அமித் குமார் சாரோட ஃபேமிலி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க வர முடிஞ்சதெல்லாம் இந்த ஒரு நல்ல ஒரு விழாவில் கலந்து கொண்டு ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து கலைஞர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். திரு அமித்குமாருக்கு என்னுடைய நன்றி. திரு கிஜு அவர்கள், திரு ஸ்ரீகாந்தன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாகவே யாராவது பாட கூப்பிட்டா நான் ரொம்ப கேள்வி கேட்கறது இல்லை. நல்ல பாட்டாக இருந்தால், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால், ரேஞ்ச் கம்ஃபர்டபுளாக இருந்தால் நான் பாடி கொடுத்துவேன். ஸோ அதே மாதிரி தான் கிஜு இந்த எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாடல் இருக்குது, நீங்கள் பாடி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ டியூட் சாங்னார். அப்போ யார் பாடுறாங்கன்னு கேட்டேன். ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர் அமித்குமார் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். அவரோட மக தான் பாட போகிறான்.
ஸோ எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், எப்படி அந்த குழந்தை எப்படி பாட போகிறான்னு தான் எனக்கு தெரியணும். ஏன்னா நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. அதனால் நீங்கள் ஏதாவது பாடினது கொஞ்சம் அமுச்சு விடுங்க, நான் கொஞ்சம் கேட்குறேன் சொன்னேன். நல்லா இருந்தது, குரல் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, நிறைய பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் கவனித்தேன், அந்த குழந்தைக்கு நல்ல ஆர்வம், நல்லா முன்னுக்கு வரணும், இசையில் நல்லா சாதிக்கணுங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை நான் பார்த்தேன். ஸோ நீங்கள் எல்லாரும் அந்த குழந்தைய சப்போர்ட் பண்ணணும். நானும் இந்த படத்தில் பாடினது அவங்களுக்காக தான். ஏன்னா நிறைய படங்கள் பாடுறோம், நிறைய பாடல்கள் பாடுறோம். ஆனால் என்ன ஒரு சந்தோஷம்னா, நம்மளால யாருக்காவது ஒரு நல்ல பேர் வரும்போது, அவங்களோட கரியர் நம்ம ஒரு சின்ன ஒரு முயற்சினால ஹெல்ப் பண்ண முடிஞ்சா அது ஒரு சந்தோஷம், நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. ஸ்ரீகாந்த் அவர்கள் ரொம்ப அழகா இசையமைச்சிருக்காரு. எஸ்பெஷலி அந்த டாய்லெட் ஆந்தம் சூப்பரா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா, வெரி எஃபெக்டிவ் அண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கிஜு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா இந்த படம் ரொம்ப வெற்றிகரமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அவ்வளோ உழைச்சிருக்காங்க. ஒரு படம்னு எடுத்தா அது ஒரு சாமானியமா ஒரு விஷயம் இல்லை, அது இட்ஸ் அ டீம் ஒர்க். அண்ட் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள், ஒரு சேலஞ்சஸ் தாண்டி ஒரு படம் முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படம் வெற்றிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வம்சிகா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல இசை பயின்று நல்ல ஒரு சிறந்த பாடகராக, ஒரு நல்ல ஒரு மியூசிஷியனாக வரணுன்ற என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இங்கே கூடியிருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய நன்றி. இங்கே வந்திருக்கும் ஸ்பெஷல் கெஸ்ட், அப்புறம் தினா சார் அண்ட் எல்லாருக்கும் உங்களை முதல் வாட்டி சந்திக்கிறேன், ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. அண்ட் இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ஒரு ரெக்வெஸ்ட், நீங்க வந்திருக்கீங்க, அப்போ உங்க பாட விடாம எப்படி சார்? ஸோ ஒரு 2 சார். உன்னி சார் பாடணும் தானே? ஏதாச்சும் ஒன்று பாடுங்க சார். நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி பூரிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய ஒற்ற பொய்கையாடியவள் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய ஒற்ற பொய்கையாடியவள் நீயா. திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய், வெண்ணிற புறவையில் வந்தவனே வேள்விழி மொழிகள் கேளாய். அற்றை திங்களன் நிலவில் ஒற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. தேங்க்யூ ஸோ மச் சார், இட் வாஸ் லவ்லி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக அவரின் உரைக்காக நான் கூப்பிடுவது ஆர்கே அன்பு செல்வன் அவர்கள், தமிழ்நாடு ஸ்மால் பட்ஜெட் மூவி யூனியன் பிரசிடென்ட். இவரை கௌரவிக்குமாறு டாக்டர் அமித்குமாரை கேட்டுக்கொள்கிறேன். Thank you so much. A few words from you, sir. வந்திருக்க அனைத்து மீடியா மைக் பேலன்ஸ் இதா கேக்குதா? வந்திருக்க மீடியா அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை சொல்லணும்னா விடாமுயற்சின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த விடாமுயற்சிங்கிறது அமித்குமார், பொண்ணு என்ன பேருமா வன்சிகா, சுஜி, 3 பேரையுமே மறக்க முடியாது. ஏன்னா விடாமுயற்சிங்கிறது இவங்களுக்கு தான் பொருந்தும்.
ஏன்னா அமித்குமார் சார் எங்கேயோ போயிருப்பார், நான் இல்லைனா வேறு லெவலில் எங்கேயோ போய் ஏதாவது ஒரு இதில் வந்து ஃபெயில் ஆகி வந்திருப்பார். வந்தார் என்னோடய ஆஃபீஸ்க்கு. ஏன்னா உண்மையை சொல்லணும், விடாமுயற்சிங்கிறதுக்கு வந்தார். வந்து என்ற வேற ஒரு ஆள் மேலே வந்தார். வந்தோன்னு சொன்னேன், சார் உங்கள் பொண்ணு அருமையாக பாடுவேன். ஆமாம் சொன்னால் ரொம்ப அற்புதமான 8வது படிச்சு நினைக்கிறேன், 8வது தானே படிக்கும்போது சொன்னாப்புல ரொம்ப அருமையான வாய்ஸ், சூப்பராக பாட வைங்க அப்படின்னா. இப்போ ஒரே வாய்ஸ் சொன்னார், என் பொண்ணுக்காக நான் எதை வேணுமா செய்வேன் அப்படின்னு. உண்மையாலே நேராக கேட்டுங்க, கிளியராக சொன்னார். அப்போ நான் உடனே அப்படியே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் ஒரு நாள் டி ராஜேந்திர கூப்பிட்டு போனேன். அண்ணா அப்படின்னா உடனே பாட வச்சார். ரொம்ப அருமையாக இருக்குண்ணா, நான் டிஆர் சூப்பராக சொல்லி அந்த. அதுக்கப்புறம் என்னோடய குரூப்பில் 1000 பேர் இருக்காங்க எங்கள் சங்கத்தில், ஒன்லி ப்ரொடியூசர் மட்டும். அந்த குரூப்பில் அப்பப்போ நான் பதிவு போடுவேன், இதுமாதிரி நம்மளுடைய அமித்குமாரோடைய பொண்ணு அருமையாக பாடும், யாருமே யூஸ் பண்ணுங்கள், பைசா பற்றியில் அவரோட பொண்ணை பாட வைக்கணும்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவேன். அதேமாரி டேரக்டர் சுவிட்சியை கேட்கணும். ஏன்னா சொன்னால் தான் நான் எப்படி வந்தேன், இவங்களாம் எப்படி வர்றாங்க, எப்படி முன்னுக்கு வராங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்போதும் ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனையும் என்ன சொல்லுவேன்னா, யார் எப்படி கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்கிறது மட்டுமே சொல்ல தவிர ஏமாத்தின எவனையுமே நான் பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஏன்னா இவர் கண்டியில் 2800 பிளாட்டில் இவர் குடியிருக்கார். என்ன காரணம்னா இவர் வந்து எனக்கு யாரும் தெரியாது, இவரும் என் சங்கத்தில் உறுப்பினராகிட்டார், அமித்குமார் சங்கத்தில் உறுப்பினராரு. என்னன்னா அந்த தயிர்பால் சங்கத்தில் ஒரு பையன் ஈஸ்வரன் ஒரு பையன் இருந்தான். அந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் எல்லாமே தயாரிப்பு சொல்லியிருக்காங்க. அவன் மட்டும் எல்லாத்தையும் தப்பாகவே திட்டிகிட்டு இருப்பான், எல்லா தயாரிப்பாலும் திட்டுவான், யாராலும் திட்டுவான். அப்போ என்னையும் சேர்த்து என்னோடய சங்கத்தையும் திட்டான். சுமால் பட்ஜெட்டு சங்கம், அது சங்கமா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு நான் மற்ற பேர்லாம் கிடையாது, நான் இறங்கி அடிப்பேன், சண்டை போடும் தெரியல. சரி என்னென்னா நான் உடனே ஃபோன் பண்ணி என்ன பண்ணேன், 7 பேர் தான் தெரியும் உங்கள் சங்கம், வேறு யாருக்கு தெரியும் அப்படின்ட்டான். எங்கன்னா இந்த வார்த்தை முத்தி பெருசாகி போச்சு. சரி எங்கடா இருக்கு அப்படின்ட்டேன். நீ முடிஞ்சால் இன்ஸ்பெக்டர் கோர்ட்டுக்கு வந்து பாரு அப்படின்ட்டான். கண்டிகையில் 2800 குவார்ட்டர்ஸில் எல்லாமே போலீஸ் குவார்ட்டர்ஸு. அங்கே இருக்கிற பாதி பேர் போலீஸு ஃபுல்லாகவே வெளியூர் போயிட்டாங்க. எல்லாமே பாதி பேர் எல்லாமே அக்யூஸ்ட் தான் இருக்காங்க அந்த பிளாட்டில், யாருமே இல்லை. அப்போ இது அட்ரஸ் கொடுத்து நாங்கள் 4 மணிக்கு வந்து கிளம்பி போகிறோம். என்னுடைய அச்சார பத்திரிகை சேகர் ஆசிரியர்னு சேகர் அவரை கூட்டி இங்கேருந்து போகிறோம். போனால் நம்பர் தரல, எல்லாத்தையும் தேடி பார்த்தோம், எங்கேயுமே கிடைக்கல. சரி என்ன பண்ண சொல்லிட்டு போய் விடிய காலம் 5 மணிக்கு நம்ம விடாமுயற்சி சுஜி வந்தாப்புல, தம்பி இந்த மாதிரி இந்த அட்ரஸ் எங்கே இருக்காப்புல அப்படின்னு. அந்த பையன் சரியாக தெரில சார், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படி சொல்லி மறுபடியும் கரெக்டாக கண்டுபிடிச்சேன். என்ன காரணம், விடாமுயற்சி சொன்னால் விடாமுயற்சின்னு சும்மா எதுவும் வராது. இந்த பையன் நைட்டு முழுக்க யோசித்து காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் அந்த வீடு நான் கண்டுபிடிச்சி வந்திருக்கேன் அப்படின்னு. இதுக்கு மேலே நான் யாருன்னு தெரியாது. உடனே மறுநாள் கண்டுபிடிச்சி நேராக வீட்டில் போய் சண்டை போட்டு அவன்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்ட ஒய்ஃபு மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் யாரையும் பேச மாட்டேன் போக சொல்லி இன்னைய வரைக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தில் அந்த பேச்சே இல்லை. என் பேச்சை பேச நேரம் உழைப்பு சொல்றதுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃபு மன்னிப்பு கேட்டாங்க, தயவு செய்து உங்களில் யாரையுமே பேசக்கூடாது, மன்னிப்பு கேட்டுங்க, மன்னிச்சுங்க. அந்த அம்மா வந்து இந்த மாதம் 2 மாதம் கற்பனை எப்படி என்ன சொல்ல முடியும், கதவை தட்டிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய பழக்க வழக்கத்தில் இருந்து இன்னைய வரைக்கும் இருந்து இன்றைக்கி ஒரு டைரக்டர் ஆயிருக்காருன்னா இதுதான் விடாமுயற்சி. என் சங்கத்தில் உறுப்பினர் இருக்காரு. அதேமாதிரி அமித்குமாரும் என்னோட பேச்சு கேட்டுருக்காரு. அவங்க பொண்ணு நான் பாட சொல்லி என்ன காரணம், வாழ்க்கையில் யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ ஜெயிச்சே தீருவோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ நடக்கும். நம்ம எப்போ ஒரு தவறான ஒரு எண்ணத்துக்கு போகிறோமோ வர முடியாமல் நாங்கள் எல்லாமே நிற்கிறோம். இந்த நேரம் தான் பேசுகிறேன். நான் பொண்ணு பாடகர் ஆகிடுச்சு, அவர் பிடிச்சராகிட்டார், இவர் டேரக்டர், நான் சங்க தலைவராக. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஏன்னா நேரு வழியில் யார் வந்தாலுமே ஜெயிக்கலாம், குறுக்கு வழியில் போய் யாரும் ஜெயிச்சது கிடையாது, சாதனை படித்தது கிடையாது. அதனால் வந்திருக்க அனைவருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கணும் நடக்கும். கண்டிப்பாக இந்த கலிப்பாறை படம் வெற்றி அடையும். காரணம் என்ன, நிறையா இவரே 2 படம் எங்கே பண்ணியிருக்காரு. அதையும் மீறி படம் பண்ணும்போது என்னை கேட்டார் அமித்குமார், ஜுஜி எப்படின்னு. ஏன் என்ன விஷயம்? இல்லை அவரோட கதை நல்லா இருந்தால் பண்ணுங்களேன் அப்படின்னு. இல்லை அவனே ஜுஜி கேட்டேன். ஆமாண்ணே எனக்கு பட்ஜெட் என்ன பரவாயில்ல, நீ பண்ணுங்க படத்தை நல்லபடியாக எடுங்கண்ணே. இந்த கலிப்பாறையில் வந்து இன்றைக்கி தீனா சார் வந்திருக்காரு, உன்னிகிருஷ்ணன் சார் வந்திருக்காரு. இதுதாங்க சினிமாவுக்கு மிகப்பெரிய வெற்றி. அது ஜெயிக்கிறோம் தொகை அப்புறம் நின்றுட்டார்ல, நின்று இன்னும் உங்கள் நில்லுங்க, இதுதான் உண்மை. அதனால தான் சொல்லுவேன், நான் எந்த ஒரு நிகழ்ச்சி போனாலும் எது நடந்தாலும் உண்மை சம்பவம் சொல்லுவேன், போய் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் இருந்து இன்றைக்கி நிற்கிற ஸ்டேஜில்னா இது உண்மையான உழைப்பு கிடைச்ச வெற்றி. மீண்டும் இந்த படம் வந்து கலிப்பாறை மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா நாங்கள் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணி தான் இருப்போம். அதனால் மீண்டும் ஒரு முறை இந்த கலிப்பாறையை நீங்கள் கொண்டு போய் நல்லபடி செய்யுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சார் சொன்னார், உலகத்தில் இல்லை ஒரு சொல்லுவாங்களே மிருகத்து கூட கழிவறை இல்லாமல் எங்கே அதுமாரி கழிவறை இல்லாத வீடு கிடையாது, கழிவறை இல்லாமல் வாழ முடியாதுங்கிறதையும் தீனா சார் தெளிவாக சொல்லிட்டாரு. அதனால் இந்த கலிப்பாறை படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுங்க இந்த கலிப்பாறைக்கு. நன்றி சார், நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார், பர்சனல் லைஃப் இன்சிடென்ட்லாம் எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு. ஸோ அடுத்ததா இந்த விழாவின் நாயகியை நான் வந்து பேச கூப்பிட போகிறேன். யார் அப்படின்னா வன்ஷிகா மக்கர். ஸோ எல்லாருமே அவங்கள வந்து புகழ்ந்தாங்க, நம்மளும் வந்து ஆந்தம் கேட்டோம், நல்லா இருந்துச்சு. ஸோ
உங்களை கௌரவிக்குமாறு Thank you so much. I request Vanshika to say a few words. Good evening to one and all present here. First I'll thank Guruji, then I'll thank my gurus, Lakshmi Prabha ma'am and Jennifer ma'am, who have always supported me in my journey. And I'll also thank VM Films 55, Vanshika Makkar Films producer, Preeti Amit Kumar and Amit Kumar, who have created a platform for me and also has given me opportunity to sing with Uni Krishnan sir. He's such a legendary singer. I felt very proud to sing with him. I felt very happy. And to whole Karipare team also, I'll thanks because it was a great pleasure for me to sing with them. Thank you. So Vanshika என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நான் வந்து 10th standard. ஓ போர்ட் எக்ஸாம் நைஸ் டு வெல். அது மட்டும் தான் சொல்ல முடியும். பட் எனிவேஸ் பலத்த கரகோஷங்கள். வெல்கம் யூ டு த காலிவுட் இண்டஸ்ட்ரி. அடுத்ததா விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் அண்ணன் அவர்களை அழைக்கிறோம். அவரை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Thank you. I request Srikanthan to say a few words. ஹலோ எவ்ரி ஒன், எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி வந்ததுக்கு. ஹலோ 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 ஓகே ஓகே எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி வந்ததுக்கு. உன்னி சார் வெரி வெரி தேங்க்யூ ஃபார் சிங்கிங். தீனா சார் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கம்மிங். ஓகே, இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம். உங்களோட சப்போர்ட் எல்லாருக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இசையமைப்பாளர் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசிட்டாரு போல, பாடுறதுக்கு வாய்ஸை சேமிச்சு வச்சுக்கிறாரு போல. அடுத்ததா ஓரிரு வார்த்தை கூறுமாக இப்படத்தின் ஒளிப்பதிவாளர் பாலமுருகன் அவர்களை அழைக்கிறோம். இவரை கௌரவிக்க உன்னி கிருஷ்ணன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். Thank you so much. Now I request you to say a few words. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் சார் கூட ஒரு 5 இயர்ஸாக ஜேர்னி பண்ணிருக்கேன். ஆனால் மோஸ்ட்டாக இந்த வாட்டி தான் நிறைய பெரிய கொஞ்சம் கேமராலாம் நல்லா வச்சு பக்காவாக பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஜிஜு சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா நான் அழைக்க இருக்கும் நபர் ஜனகன் அவர்கள், சீஃப் அசோசியேட் டைரக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட். ஸோ இவரை கௌரவிக்க பாடலாசிரியர் மியூசிக் டைரக்டர் தீனா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். Thank you so much. ஹாய் டீம் அண்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ்ஸு அமித் சார், சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஆக்சுவலாக எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. நான் வந்து என்னோட ஜார்னி இந்த டீம் கூட எப்படி ஸ்டார்ட் பண்ண அப்படின்றதுலேருந்து ஃபுல்லாக சொல்லிட்டு ஒரு 2 மினிட்ஸில் போயிடுறேன். ஸ்டார்டிங்கில் வந்து நான் 12th முடிச்சுட்டு சாரை மீட் பண்ணுறப்ப கால் பண்ணாங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணோடனே நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்லுங்கள் அங்கிள்ன்ட்டேன். எனக்கு வந்து அப்போ வந்து சார் தான் ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்கன்ட்டு எனக்கு தெரியாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்தப்ப சார் வந்து அப்ரோச் பண்ணாங்க, நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. ஸோ அப்போதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு படம் வந்து பூச்சை போட்டோம். அது ஒரு 3 times தள்ளி போச்சு. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு படம் பண்ணோம். ஸோ அதுவும் ஒழுங்காக போகல. இப்போ வந்து இது 3rd ஃபிலிம் இப்போ கலிப்பறை டீமோட. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அமித் சார் ரொம்ப தேங்க்யூ சார். ஏன்னா இப்படி ஒரு டீம் இருக்காங்கன்னு தெரிஞ்சு படம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் அப்புறம் வந்து உன்னி சார் பெரிய படமா சின்ன படமான்னு பார்க்காம படத்தை படமாக பார்த்து
பாட்டு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் வந்து ஸ்டீவ் ப்ரோ பற்றி சொல்லணும்னா ஒரே விஷயம் தான். எல்லா மியூசிக் டைரக்டரும் என்ன பண்ணுவாங்க, டியூன் கொடுத்துட்டு பாட்டு வாங்குவாங்க. இவர் எப்படின்னா லிரிக்ஸும் டியூனும் வந்து டைரக்ஷன் டீம்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் அதுக்கு பீட்டு போட்டார். அதான் வந்து ஸ்டீவ் ப்ரோ. ஸோ 4 ட்ராக் இருக்குன்னு நினைக்கிறேன் படத்தில். 4மே வந்து ஒரு ஃபீல் குட்டாக ஒரு விண்டேஜ் ஃபீல் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் பாலா ப்ரோ கேமராமேன். ஆக்சுவலாக அவரை பற்றி சொல்லணும்னா ஒர்க்கை தாண்டி பர்சனலாக நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, நிறைய பேசியிருப்போம். தேங்க்யூ ப்ரோ. அண்ட் இங்கே இருக்க டீமில் இருக்க எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் இல்லை ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு பெரிய கனவை சுமந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல இங்கே டிசர்வ் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ எல்லாரும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்ததுக்கு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எங்கே இருந்தாலும் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏன்னா அவங்க தான் ஒரு படத்தோட பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அண்ட் ஃபைனலாக என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், வெல் விஷர்ஸ், என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. Thank you so much. So டைரக்டர் கிஜு அவர்கள் அன்பளிப்பளிக்க போகிறார். டு co-director ஜனகன் and also an artist. Thank you so much. So இப்போ இந்த கழிப்பறை டீமோட கேஸ்ட் அண்ட் க்ரூவை நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து உங்க முன்னாடி பேச போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ கால் அப்பான் தனலக்ஷ்மி, who is also a co-director. co-directorக்கு டைரக்டர் சார்பாக ஒரு அன்பளிப்பு. எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஆக்சுவலாக இது என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன், சைட் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்படி ஒரு ஸ்டேஜில் நிற்கிறது இதான் ஃபர்ஸ்ட் படம். ஸோ ரொம்ப நன்றி அதுக்காக. இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் டீமை வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அண்ட் எங்கள் டைரக்டர் சார் ரொம்ப நன்றி சார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து என்னோட திறமையினால் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு ப்ரொடியூசர் சார் அமித் குமார் சார், அவரும் என்னோட திறமையை நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் என்னோட டீம்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், கோ டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உன்னிகிருஷ்ணன் சார், இந்த படத்தை நீங்கள் சொன்ன உடனே நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு எங்களுக்காக பாடி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். அண்ட் இங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்ரீ அண்ணா, அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். நான் ஜனகன் சொன்ன மாதிரி தான், அவருக்கு நாங்கள் கொடுத்ததை எங்களுக்கு 100% இல்லாமல் 200% திருப்பி எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாப்பா வன்ஷிகா நல்லா பாடியிருக்காங்க. நல்ல ஃப்யூச்சர் இருக்குது உங்களுக்கு, மென்மேலும் வளர என்னோடய வாழ்த்துக்கள். நீங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்த்து சப்போர்ட் பண்ணி வெளில கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸும் இங்கே இருக்காங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ தனலக்ஷ்மி. ஐ திங்க் எமோஷனல் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஓகே, ஹேப்பன்ஸ். அடுத்ததா வந்து ஆக்ட்ரஸ் ஸ்ரீஷாவை மேடைக்கு அழைக்கிறோம். ஐ ரெக்வெஸ்ட் டைரக்டர் கிஜு டு ஃபெலிசிட்டேட் தி ஆக்ட்ரஸ். Now, Shrisha will say a few words. Thank you. Hi. Good evening. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல, பிகாஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் தென் இந்த மூவியில் என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆக்ட்ரஸ்க்கும், தென் கோ டைரக்டருக்கு, எங்களை ரொம்ப அழகாக காட்டின கேமராமேனுக்கு எல்லாருக்குமே நன்றி. அண்ட் நீங்கள் வந்திருக்க இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் அண்ட் தென் மியூசிக் டைரக்டர்ஸ், அண்ட் தென் இந்த மூவியில் அழகாக பாடி கொடுத்துருக்க ஸ்ரீகாந்தன் சார் அண்ட் தென் வன்ஷிகா மக்கள் எல்லாருக்குமே நன்றி. இந்த மூவியில் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போமோ
ஒரு கழிப்பறை இல்லாமல் அது எல்லாத்தையும் இந்த மூவியில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அண்ட் தென் எல்லாத்தையும் சொல்லிட்டா சுவாரஸ்யமாக இருக்காது. இருந்தாலும் இந்த மூவியை கண்டிப்பாக வெற்றிகரமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷ். கண்டிப்பாக வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. மெயினாக டைரக்டர் சார் ஜிஜு சார் அவர்களுக்கு நன்றி. அமித்குமார் சார் அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். So next I call upon Jennifer. ஸோ இவங்க யார் அப்படின்னா வன்ஷிகா கொஞ்சம் முன்னாடி தேங்க் பண்ண அந்த குருஜி இவங்க தான் அது. ஸோ அதனால வன்ஷிகாவே வந்து அவங்கள கௌரவிக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஆக்ட்ரஸ் இந்து. அவங்களை கௌரவிக்க டைரக்டர் கிஜு. ஓரிரு வார்த்தைகள். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ, வணக்கம். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு மூவி. இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க தீனா சார், உன்னிகிருஷ்ணன் சார், அன்பு செல்வன் சார், ப்ரொடியூசர் அமித்குமார் சார், டைரக்டர் கிஜு சார், எல்லாருக்குமே வணக்கம். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறேன்னே தெரில, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மூவி. என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆக்ட்ரஸுக்கும் ரொம்ப நன்றி. கேமரா டைரக்டர் பாலமுருகன் சார் அவங்களுக்கு நன்றி. இந்த படம் ரொம்ப வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட்டு மூவி. தேங்க்யூ. Thank you so much. Upon next I call upon Darshini, actress. அவங்களுக்கு டைரக்டரிடமிருந்து ஒரு சிறிய அன்பளிப்பு. மேம் பேசாம போனா எப்படி? இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மூவி. சார் வந்து பாப்பா கூட நான் ஷூட்டிங் போயிருந்தேன். சார் கூப்பிட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது, உங்களுக்கு பண்ண விருப்பமாமான்னு கேட்டார். நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ நான் பண்ணுறேன் சார்ன்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். எல்லாரும் இந்த படத்தை வெற்றி அடைய வச்சு எல்லாருக்கும் இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி வெற்றி அடைய வைக்கணும். Okay. So அடுத்ததா I call upon பாரத் பூஷன் அவர்கள் from New Delhi. I request Dr. Amit Kumar to felicitate the child. Thank you so much.
நெக்ஸ்ட் படத்துல சப்போர்ட்டிங் ரோல்ஸ் அண்ட் அதர் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்கிற ஆர்டிஸ்டை இப்போ நம்ம வந்து கூப்பிட போறோம். ஸோ ஐ கால் அப்பான் ஹிஜாஜ், சுபஸ்ரீ, சிவமுருகன் அண்ட் பத்மாவதி. ப்ளீஸ் கம் ஆன் டு த டயஸ். இவங்களுக்கு டைரக்டர் கிஜு அவர்கள் கௌரவிக்கின்றனர். இந்த படத்தோட வில்லன் பா. ஆக்டர் சிவமுருகன் அவர்கள். ஆக்டர் பத்மாவதி. ஓகே, சோ இப்போ ஆர்டிஸ்ட் எல்லாருமே பேசினாங்க. ஃபைனலா யார் பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா த கேப்டன் ஆஃப் த ஷிப். எல்லாரும் உங்களை பாராட்டி தள்ளிட்டாங்க. சோ நீங்க தான் பேச போறீங்க. லெட்ஸ் வெல்கம் கழிப்பறை மூவி டைரக்டர். சோ அவர் பேசுறதுக்கு முன்னாடி டாக்டர் அமித்குமார் அவர்களுக்கு கௌரவிக்க ஆசைப்படுகிறார். ஸோ அவங்க ஃபுல் ஃபேமிலியே வந்து இந்த மூவிக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் பலத்த கரகோஷங்கள். I also request Preeti Amit Kumar to join. Producer Preeti Amit Kumar. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், என் ஒய்ஃப், என்னோடய சினிமா ஃபேமிலி, முக்கியமாக எங்களை வெளியே கொண்டு போய் சேர்த்த போகிற போட்டர்ஸ் அண்ட் பத்திரிக்கையாளர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கழிப்பறைன்றது அமித் சார்கிட்ட அந்த கதை நான் சொல்லும்போது நான் சொன்ன பட்ஜெட் வேறு, அது கொஞ்சம் மேலே போயிடுச்சு. இருந்தாலுமே அவர் இல்லை பரவாயில்ல போனால் போட்டும், படம் நல்லா இருக்குது, ஸோ நீங்கள் பட்ஜெட் பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னை ஊக்குவிச்சு எனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுத்த இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் வன்ஷிகா மக்கர் ஃபிலிம்ஸ் பிரீத்தி அமித்குமார் மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த படத்தை வந்து அர்கனைஸ் பண்ணிட்டு டாக்டர் அமித்குமார் சார் ரொம்ப நன்றி. ஸ்ரீகாந்தன் இசையமைப்பாளர், என்னோட போன படத்துக்கு அவர் தான் இசையமைச்சிருக்காரு, இந்த படத்துக்கு அவர் தான் இசையமைச்சிருக்காரு. இனி நான் எந்த படம் பண்ணாலும் அவர் தான் இசையமைப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னோட கேமராமேன் பாலமுருகன் சொன்ன மாதிரி அவர்கிட்ட நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக என் கூட ஒரு ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறது, செல்ஃபோனில் நான் படம் எடுத்துலேருந்து என் பின்னாடி இருக்கார். இதுக்கு மேலே நான் என்ன கேமரா போனாலும் என்ன மேலே போனாலும் அவர் மட்டும்தான் என்னோட கேமராமேன். என்னோட எடிட்டர் ஆனந்த கிருஷ்ணன், அவரால் வர முடியல, மலைக்கு போயிருக்காரு. நான் என்ன படம் பண்ணாலும் அவர் தான் என்னுடைய எடிட்டர். முக்கியமாக வந்து என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ், சீஃப் அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அவங்க இல்லைன்னா அது சாத்தியமா இல்லையா எனக்கு அது தெரியல, சாத்தியம் கிடையாது. உன்னி சார், நான் வந்து அவர்கிட்ட சார் சொன்ன மாதிரி அந்த கால் பண்ணி சார் மாதிரி பாட்டு பாடணும், இந்த மாதிரி இருக்குது, சரி ட்ராக் அனுப்புங்க பார்க்கலாம். இப்போ ட்ராக் அனுப்புங்க பார்க்கலாம், பாடிட்டேன் அனுப்பிச்சிட்டேன் பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரே வார்த்தை விட்டுருக்கலாம். அவரு ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டார், அதை கண்டிப்பாக நான் இங்கே சொல்லிக்கிறேன். மெசேஜ் பண்ணியிருந்தார் எனக்கு. சாங் அனுப்பிச்சிட்டு நான் நல்லா பாடியிருக்கேனா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டார். பாட்டு நல்லா இருக்கா அப்படி என்கிட்ட கேட்டார். அதனால தான் அவர் இங்கே உட்காந்துருக்காரு. ரொம்ப நன்றி சார். இப்போது வன்ஷிகா மக்கர் இந்த படத்தினுடைய ஃபீமேல் சிங்கர், பிளாக் சிங்கர், இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. நல்ல வாய்ஸ், மிக பெரிய ஆளாக வரக்கு என்னுடைய மிக வாழ்த்துக்கள். எல்லா பாட்டுமே அது ஒரு என்ன சொல்கிறது, ரேப்பாக இருக்கட்டும், ஒரு மெலோடியாக இருக்கட்டும், ஒரு டப்பாங்குத்தாக இருக்கட்டும், என்ன பாடுறதா இருந்தாலும் அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாடி இப்போது இங்கே வந்து நிற்கிறாங்க. இன்னும்
100 மேடைகள் 1000 மேடைகள் அவங்க ஏறி புகழடையணும்னு நான் அவங்கள மனசார வேண்டிக்கிறேன். நன்றி. அப்புறம் இங்கே வந்திருக்க என்னோட ஆர்டிஸ்ட் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தீனா சார் கூப்பிட்ட உடனே 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் 4 மணிக்கு தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ 4 மணிக்கு நாங்கள் போகிறோம் சார், ரெடியாக இருந்தார். சொன்ன உடனே வேறு எந்த தடையுமே அவர் சொல்லலை. கண்டிப்பாக நான் வந்துடுறேன், ஷார்ப்பாக 5 மணிக்கு நான் வந்துடுவேன். ஷார்ப்பாக 5 மணிக்கு வந்துட்டார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ஆர்கே அன்பு செல்வன் சார், சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர், எங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறவர். ஸோ பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம் அவரை பற்றி நிறையா. ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப நன்றிண்ணா. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்க ரிப்போர்ட்டர்ஸ், ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி. கழிப்பறை படம் விரைவில் வெளியாகக்கூடிய வேலை நடந்துட்டுருக்கு. அடுத்த படம் இதே கூட்டணி விரைவில் இணையும், ஆண்டவன் மனசு வச்சா அதை நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இங்கே வந்து நின்றுக்கிட்டு ரொம்ப நேரமாக அவங்கள கூப்பிட்டு இவங்கள கூப்பிட்டுட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இங்கேயே சுற்றிக்கிட்டு ஒரு சேர் கூட இல்லாமல் நின்றுட்டுருக்க ஆங்கர், அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ரிப்போர்ட்டர்ஸ், இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததா இந்த படத்துல ப்ளே பண்ண கேரக்டர் ரோல்ஸ் அவங்களுக்கு அன்பளிப்பு ஸோ வந்து வாங்கிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பத்மாவதி, நெக்ஸ்ட் யோகஸ்ரீ, அடுத்ததா சூரிய பிரகாஷ், நரசிம்மன், ஹரிஷ் மேத்து, Harish Matthew, please give way for him. அடுத்ததா சந்தியா, ரெடியா இருந்துக்கோங்க. சோ கிஜு சார் அவர்களின் பையன் சந்தியா, அடுத்ததா கீதா ருக்மணி, சந்துரு, up next Prabhu, அடுத்ததா கிரி, தினேஷ் பாபு, இருக்கு. எந்த அடியில இருக்க எல்லா மைக் மேல வச்சிருக்கீங்க, ஒயர் வச்சிருக்கீங்க. next I call upon actress Richa Tulli.
பாருங்க கீழே ஏடி எடுங்களேன். ஒரே நிமிஷம். என்னோட ஜனகன், கிரி, பிரபு, சந்துரு, தனலட்சுமி. பிரபு ஓகே. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிரி, பிரபு, சந்துரு. என்னோட கோ டைரக்டர் தனலட்சுமி. என்னோட சீஃப் அசோசியேட் டைரக்டர் ஜனகன். இப்போ இங்கே நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் 100 பேர்னா அதில் இதுவும் ஒன்று, இவங்களும் ஒன்று. ஸோ அவங்கள இந்த மேடையை நிற்க நினச்சேன். அதுதான் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப 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 நன்றி வந்ததுக்கு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும், வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் டைரக்டர், இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு, ஊடகத்துறை நண்பர்களா இருக்கட்டும், அவங்கள சப்போர்ட் பண்ண இருக்கும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், இந்த படத்துல ப்ளே பண்ண ஆர்டிஸ்ட் அண்ட் ஐ திங்க் நிறைய பேர் வந்து டெபியூட்டண்டா இந்த படத்துல லான்ச் ஆறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ. ஸ்பீச்காக ஐ ரெக்வெஸ்ட் டாக்டர் அமித் குமார் அவர்கள் டு சே a few words. பாத்தியா 96 அடுத்ததாக ஃபைட் மாஸ்டர் மதுர் அவர்கள். படத்தில் மொத்தம் 2 ஃபைட்டு. அதில் ஒரு ஃபைட் பண்ணியிருக்கிறது, இன்னொரு ஃபைட் பண்ணலை. மதுரா சார் தான் அந்த ஃபைட்டை பண்ணியிருக்காரு. சொல்ல விரும்பல, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து அவருடைய திறமை என்னன்றதை தெரிஞ்சுக்கங்க. நன்றி. விரட்டு அடிக்கப்பட்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். எனக்கு ஃபைட் மாஸ்டர் கொடுத்த டிடிஎம் ஆர்கே அன்பு சாருக்கு ரொம்ப நன்றி. என் திறமைக்கு 3 வீக்ஸ் 3 வீக்ஸ் என் ஃபைட்டுக்காக காத்திருந்த அமித் சார் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனக்காக வெயிட் பண்ணி இந்த ஃபைட்டை கொடுத்த ஜிஜு அமித் குமார் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போது நன்றி உரையாக அமித் குமார் அவர்கள் பேசுவார். Hello, good evening, everybody. I sincerely thanks to each and everyone presented here, especially to my chief guest, Kalamani Dina sir, Unni Krishnan sir, and Anbuchalam sir. Thank you. Thank you so much. Wishing the crew for a successful film. That's all.